சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர்ஸ் நேரம். ரசிக பெருமக்களே, உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற, நாளுக்கு நாள் பல மடங்கு பெருக்கமடைந்து கொண்டிருக்கிற, உலகே மிகப்பெரிய வணிகமாக கருதுகிற ஒரு பிணி சர்க்கரை நோய். சர்க்கரை நோயை ஒரு வரம் என்று நான் சொல்வது வழக்கம். அது சாபம் அல்ல என்று கருதுவதற்கு சரியான காரணம் என்னவென்றால், பல நோய்கள் வந்த சில நாட்களில் நம்மை கொன்று விடுகின்றன. ஒரு நிமோனியா சரியாக மருத்துவம் பார்க்கப்படாமல் விடப்படுமையானால் ஒரு வாரத்தில் உயிரை எடுத்து விடுகிறது. கொரோனா 1 மாதத்துக்குள்ளே பெரும்பாலானவர்கள் மரித்து போனார்கள். மஞ்சள் காமாலை பி டைப்னா 1 மாதத்துக்குள்ளே இறந்து போகிறார். இப்படி பல நோய்கள் மனிதனை சில நாட்கள் சில மாதங்களில் கொன்று குவிக்கிற நிலை இருக்கிற போது, இந்த நீரிழிவும் இரத்த கொதிப்பும், அதாவது இரத்த அழுத்தம்னு சொல்றோம் இல்லையா, இரத்த கொதிப்பு, இரத்த பித்தம், இந்த 2 நோய்களும் நம்மை நெடுநாட்களுக்கு வாழ அனுமதிக்கின்றன. எந்த மருத்துவத்தை பார்க்கிறார்கள் என்பது வேறு. அவர்களை ஆங்கில மருத்துவம் பார்க்கட்டும், அல்லது சுதேசி மருத்துவங்களை பார்க்கட்டும், அல்லது எந்த மருத்துவத்தை பின்பற்றினாலும் மருத்துவமே இல்லாமல் யோக பயிற்சி, உடற்பயிற்சி, உணவு ஒழுக்கத்தை கடைபிடித்தோ எந்த வகையிலோ சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ள முடிகிறது. அதனால் அவர்களுடைய ஆயுள் நீளுகிறது. அப்போ உடனே கொல்லாமல் பல ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் வரையில் மருந்தை உண்டு கொண்டாவது வாழ வைக்கிற நோயாக இருப்பது தான் இந்த சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய் அதனுடைய பின்விளைவுகள், பக்க விளைவுகள் ஏராளம். சர்க்கரை நோய் சர்க்கரையினுடைய அளவை குருதியில் கட்டுப்படுத்துவதன் மூலமாக நாம் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நினைத்துக் கொள்ளுகிறோம். சர்க்கரை நோய் குருதி சார்ந்த நோயே அல்ல. சர்க்கரை நோய் கணையம் சார்ந்த நோய் மட்டுமல்ல. சர்க்கரை நோய் ஒவ்வொரு உடல் செல்லையும் சார்ந்தது. ஏன்னா நம்ம சாப்பிடுகிற சத்திலே இருக்கிற, உணவிலே இருக்கிற சர்க்கரை சத்தை உறிஞ்சு அது இரத்தத்திலே கலந்து கல்லீரலுக்கு வருகிற போது கல்லீரலிலே அது மாற்றம் அடைகிறது. இந்த கிளைக்கோஜனாக திசுக்களிலே மாற்றம் அடைகிறது. இப்படி மாற்றமடைந்து சேமிக்கப்படுவதற்கு காரணம் எதுன்னா, நம்முடைய பேங்க்ரியாஸில் இருந்து சுரக்கிற இன்சுலின், பீட்டா செல்களினாலே உற்பத்தி செய்யப்படுகிற இன்சுலின். அந்த இன்சுலினால தான் இது இந்த குளுக்கோஸ் எல்லாம் கிளைக்கோஜனாக மாற்றி சேமிக்கப்படுகிறது. இதுதான் நம்ம பலர் அறிந்திருப்பது. இன்னொரு முக்கியமான அம்சம் இதுல என்னன்னா, சர்க்கரை சத்தை செல்கள் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் அதற்கு இன்சுலின் தேவை. அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் செல்லில் வந்துடுதுனாக்கா, நீங்க எவ்வளவுதான் இன்சுலின் உடம்புல இருந்தாலும் அது பயனற்று போய்விடும். அப்போ ஒவ்வொரு செல்லையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இருக்கிற வழி என்ன? உடற்பயிற்சி தான். சர்க்கரை நோய்க்கு சிறந்த மருந்து, முதல் நிலையில் இருக்கிற மருந்து எதுன்னா உடற்பயிற்சி. 2வது நிலையில இருக்கிற மருந்து எதுன்னா உணவு ஒழுக்கம். 3வது நிலையில இருக்கிற மருந்து எதுன்னா மூலிகைகள். ஏன் மூலிகைகள் என்று சொல்லுகிறேன்? ரசாயன வேதியியல் மருந்துகளை எடுத்துக்கொள்வது அவர்களுடைய அபிப்பிராயம். அதிலே சர்க்கரை சத்து ரத்தத்திலே குறைத்து காட்டுகிறது என்பது உண்மை. ஆனால் சர்க்கரை சத்து ரத்தத்திலே குறைத்து காட்டுகிறது என்றாலே அவர்களுக்கு மற்ற நோய்கள் வரக்கூடாது இல்லை. ஆனால் அவர்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு வருகிறது, இருதய நோய் வருகிறது, அவர்களுக்கு மைக்ரோ ஆஞ்சியோபதி, இரத்த குழாய்களிலே அடைப்பு ஏற்படுவதனாலே கால்களிலே மதமதப்பு, ரமனப்பு வருகிறது. இப்படி ஆண்மை இழப்பு வருகிறது. இப்படி சர்க்கரையை கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று குருதி சோதனை காட்டினாலும் அதனுடைய பின்விளைவுகள் நீங்காமல் இருக்கிறது என்றால் என்ன பொருள்? நம்மை குருதியில் அளவு சரியாக இருக்கிறது என்பது மட்டும் சர்க்கரை நோயை ஜெயித்து விட்டோம் என்று கருதுவதற்கு காரணம் அல்ல. இதைத்தான் சித்தர்கள் நினைத்தார். இன்னொன்று, சர்க்கரை நோயாளி ஒரு மருந்து சாப்பிட்றார், ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 250 mg எடுக்கிறார். ஒரு 3-4 ஆண்டுகளுக்குள்ள அதை 500 mg மாற்றுகிறார்.
அடுத்து 2 ஆண்டுகளுக்குள்ளாக அதை 1000 mg மாற்றுகிறார். பிறகு இன்னொரு மருந்தை உடன் சேர்க்கிறார். இப்படி சர்க்கரை நோய் வந்து விட்டவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற மருந்தினுடைய அளவை கூட்டுகிறார்கள், அதனுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறார்கள். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இன்சுலினை கொடுக்கிற நிலைக்கு வந்து விடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்க்கரை நோய் கட்டுப்பட்டு இருக்கிறதோ தவிர சர்க்கரை நோயை சரியாக்குகிற அளவுக்கு பேங்க்ரியாஸ் ஆரோக்கியப்படுத்தப்படவில்லை. யதார்த்தமா தெரியுது. ஆனா சித்தர்கள் சொல்லி இருக்கிற மூலிகைகளை கையாளுகிற போது என்ன நடக்கிறது? இப்போ என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கிறேன். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக நீரிழிவுக்கு சித்தர்கள் சொல்லி இருக்கிற மூலிகைகளை நான் கையாண்டு கொண்டிருக்கிறேன். சித்தர்கள் சொன்ன 36 மூலிகைகளுக்கு மேற்பட்ட மூலிகைகளை முறையாக சுத்தி செய்து இனிபன் என்று ஒரு நியூட்ராசியூட்டிக்கல் ப்ராடக்டை நான் உருவாக்கினேன். அந்த இனிபன்ல என்ன இருக்கிறது? சித்தர்கள் சொல்லி இருக்கிற அத்தனை மூலிகைகளும் இருக்கின்றன. நீரிழிவை போக்கும் நெடுநாள் சுரத்தை எல்லாம் உறைவிடுத்தோட உருக்குங்கான் நரையரே வெந்நீர் பெய் சோமநோய் வெட்டையானல் தணிக்கும் தண்ணீர் விட்டான் கிழங்கு தான். தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு சர்க்கரை நோயில இருக்கிற பாதிப்புகள் இல்லாமல் உடலை ஆரோக்கியப்படுத்துகிற சக்தி இருக்கிறது. அப்போ என்ன சர்க்கரை வியாதினால வருகிற சைடு எஃபெக்டையும் போக்குகிற சத்துள்ள மூலிகைகளை சர்க்கரை நோய்க்கு சித்தர்கள் பரிந்துரைத்தார். தின்றால் ஒரு தரும் தீராத பைத்தியத்தை பொன்றாத நீரிழிவை புன்னீரை என்றும் இந்த ஊராரை சாராமல் ஒட்டிவிடும் நாவிதழாய் நீராரை கீரை அது நீ தின்றால் ஒரு தரும். நீராரை மார்சிலியான் பேர். அந்த நீராரை பற்றி சொல்லும்போது ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. என்னுடைய நண்பர் நவகுமார், இப்பொழுது அவர் தவறிவிட்டார். நவகுமாருடைய தந்தைக்கு நீரிழிவு வந்து விட்டது. நான் சொல்லுவது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நீரிழிவு வந்து விட்டது. இந்த நவகுமாருடைய பிரதர் லோகேஷ், அவர் அலோபதி டாக்டர். அவர் அன்றைக்கு அலோபதியில இருந்த எல்லா மருந்துகளையும் கொடுத்து பார்த்து விட்டார். சுகர் அவருக்கு கட்டுப்பாட்டிலே வரவில்லை. இடத்துல கேட்டார் என்ன செய்வது என்று. அப்பொழுது நான் சொன்னேன், நான் ஒரு மூலிகை தருகிறேன், அந்த மூலிகை சாப்பிடுங்கள். நீராரை கீரையை பறித்து வந்து அதை சுத்தி செய்து அதை அரைத்து சூரணமாக்கி அந்த சூரணத்தை அப்பொழுதெல்லாம் கேப்சூல் பண்ணுவதில்லை, அப்படியே சூரணத்தை அவருக்கு ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலில் போட்டு மூடி கொடுத்து உணவுக்கு முன்னர் காலையில் ஒரு தேக்கரண்டி, மதியம் ஒரு தேக்கரண்டி, இரவு ஒரு தேக்கரண்டி, ஒவ்வொரு வேளை உணவுக்கு முன்னும் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கொடுத்தேன். அவருடைய சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டது. அது மட்டுமல்ல, அவர் 100 ஆண்டுகள் வாழ்ந்தார். சர்க்கரை நோயுடைய பாதிப்பே அவருக்கு வரவே இல்லை. சர்க்கரை நோய் முழு கட்டுப்பாட்டுக்கு வந்து விட்டதோடு மட்டுமல்ல, மறுபடியும் அவர் மருந்தை எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்க்கரை நோய் அவர் உடல்ல இருந்து அகற்றப்பட்டு இருக்கிறது, அந்த ஆற்றல் இந்த மூலிகைகளுக்கு இருக்கிறது என்பது விளங்கியது. அதனால்தான் சித்தர்கள் சொன்ன எல்லா மூலிகைகளையும் ஒன்றாக சேர்த்துதான் இனிபனை உருவாக்கினேன். அதுல இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்ன? வேதியியல் மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம். எடுத்துக்கொள்வது நல்லது, அது சிலருக்கு அவசியமாகவும் தேவைப்படுகிறது. ஆனால் அதுதான் வழியான, அது இல்லாமல் வேறு வழிகளும் இருக்கிறது. இப்போ சில வேதியியல் மருந்துகளை எடுக்கிற போது டோஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஆனால் மூலிகை மருந்துகளை எடுக்கிற போது மூலிகையினுடைய மருந்தினுடைய அளவையும் அந்த கேப்சூலுடைய எண்ணிக்கையும் குறைத்து கொண்டே வருகிறோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ரவியை சொல்லலாம். ரவி 14.5 அவருடைய HbA1c, அவருடைய பிளட் குளுக்கோஸ் லெவல் ஆஃப்டர் ஃபுட்டு 457, பிஃபோர் ஃபுட்டு 300க்கு மேலே. அவரிடத்துல சொன்னேன், என்ன ரவி உங்களுக்கு வயது கம்மியாக இருக்கிறது, நீங்கள் ஏன் அதை ரிவர்ஸ் பண்ணி கொள்ளக்கூடாது, அதை இல்லாமலே செய்து விட முடியுமே, நான் சொல்லுவதை கையாளுங்கள் என்று. இது நான் கொடுத்த அறிவுரையை அவர் அப்படியே பின்பற்றினார். அதனுடைய விளைவு என்ன? இன்றைக்கு அவருடைய சர்க்கரை HbA1c 6க்கு கீழே வந்து விட்டது. அவர் இப்போ முதல்ல 4 கேப்சூல்கள் ஒரு வேளைக்கு எடுத்துக்கொண்டவர், பிறகு அதை சர்க்கரை அளவு குறைய குறைய 3 கேப்சூல் ஆக்கி, பிறகு 2 ஆக்கி, இப்பொழுது ஒரு வேளைக்கு 1 என்று குறைத்து, கடைசியில் இரவு மட்டும் ஒரே ஒரு கேப்சூலை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பிளட் குளுக்கோஸினுடைய லெவல் நார்மலாக மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ அதுக்கு என்ன வழி? உணவு, உடற்பயிற்சி. நான் சொன்ன யோகம், நடைப்பயிற்சி, 1 மணி நேரம் நடைப்பயிற்சி, அதனோட உணவு, உணவுல சிறுதானிய உணவு. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளுங்க. மதியத்தில்
மணிச்சம்பா அல்லது கருப்பு கவுனியில செய்த ரைஸ். அதுக்கு நீங்க என்ன காய்கறி கீரை எதை வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஆனா அரிசி என்ன, இந்த 2 அரிசி தான். ஒண்ணு மணிச்சம்பா அரிசி, இன்னொன்னு கருப்பு கவுனி அரிசி. இந்த கருப்பு கவுனி அரிசி வேக மாட்டேங்குது ஐயா. அதை 10 மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல வச்சா கூட, அது குக்கர்ல 10 விசில் விட்டா கூட வேக மாட்டேங்குது ஐயா. சுலபமாக ஒரு வழி சொல்லுகிறேன். ஒரு 3-4 மணி நேரம் ஊற வைத்து விட்டு அதை மண் பாத்திரத்தில் வைத்து சமையுங்கள், நன்றாக வெந்து விடுகிறது. மண் பாத்திரத்தில் கருப்பு கவுனி பூ போல மலர்ந்து வெந்து விடும். அதை எடுத்து நீங்கள் ஒரு 1/4 மணியிலிருந்து அரை மணி நேரத்துக்குள்ள நல்லா வெந்துடும். மூடி வேக வைத்தால் நன்றாக வெந்து விடுகிறது. இது எனக்கு எப்படி தெரிஞ்சது, ஒரு பிணியாளர் சக்கரை நோயாளிக்கு சொல்லி அவர் கையாண்டு பார்த்து விட்டு எனக்கு வந்து சொன்னார், சார் அது குக்கர்ல வச்சா அப்படி வேகலை, 10 மணி நேரம் ஊற வச்சா கூட வேகலை, 8 விசில் விட்டா கூட வேகலை. அதாவது ஒரு 3-4 மணி நேரம் ஊற வைத்து விட்டு மண் பாத்திரத்தில் வேக வைத்தால் நன்றாக வந்து விடுகிறது என்று சொன்னார். அதை உங்களுக்கு சொல்லுகிறேன், இது அனுபவம். மதிய உணவு மணிச்சம்பா அல்லது கருப்பு கவுனி முடிஞ்சு போச்சுங்களா. காலையில முளைக்கட்டிய பாசிப்பயிறு, அதனோடு சேர்த்து திருகிய தேங்காய், அதனோடு சேர்த்து திருகிய கேரட், அதனோடு சேர்த்து கொத்தமல்லி தழை, இதை 4ஐயும் சேர்த்து எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். சர்க்கரை அளவு கூடவே கூடாது. இந்த பாசிப்பயிறு சாலட் இருக்கிறது, அதை சொல்லி பலர் காலையில இதை உணவாக எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அது என்ன, கொத்தமல்லி கீரை. கொத்தமல்லி கீரை உண்ண கோர அரோச்சகம் ஓம், பித்தமெல்லாம் வேறுடனே பெருங்காண்மையாக, வெச்சனவே போகம் விளைவிக்கும் கச்சு முலை மாதே அரி. சர்க்கரை வியாதிகளுக்கு என்ன பிரச்சனை, டயபெட்டிக் இம்பார்ட்டன்சி, ஆண்மை இழப்பு. இந்த ஆண்மை இழப்பை இல்லாமல் தடுக்கிற தன்மை வெச்சனவே போகம் விளைவிக்கும். விரும்புகிற போது போகம் செய்கிற ஆற்றலை தரும் எது, கொத்தமல்லி கீரை. அதனாலதான் எல்லாம் சேர்க்க சொல்றோம். இப்ப காலையில என்ன சொல்றேன் உங்களுக்கு, மிக எளிய உணவு, முளைக்கட்டிய பாசிப்பயிறு 1 மடங்கு, திருகிய தேங்காய் அதில் 1/2 மடங்கு பாதி அளவு, அதிலே பாதி திருகிய கேரட்டு, அதிலே பாதி கொத்தமல்லி, நறுக்கிய கொத்தமல்லி தழை. மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. காலை உணவு இது. சில நாட்களுக்கு உங்களுக்கு டிஃபன் சாப்பிட்டு இருந்ததுனாக்கா திணையிலே செய்த பொங்கல், அது ஒரு நாளைக்கு. அடுத்த நாள் பாசிப்பயிறு, அடுத்த நாளைக்கு சாமையிலே செஞ்ச கிச்சடி, ரொம்ப நல்லா இருக்கு. சாமை கிச்சடி செய்வதற்கு தான் லாயக்கு, சாமையில செய்த கிச்சடி. இன்னொரு நாளைக்கு குதிரைவாலி அரிசியை பயன்படுத்தி, மற்றபடி உளுந்து அந்த வெந்தயம் எல்லாம் சேர்த்து ஆட்டிய மாவிலை செய்த இட்லி அல்லது தோசை. என்ன அருமையான சாப்பாடு பாருங்க. காலையிலே சிற்றுண்டி முடிஞ்சு போச்சு. மதியத்திலே உணவு இந்த அரிசி, மணிச்சம்பா அரிசி அண்டு கருப்பு கவுனி அரிசி. அதற்கு நீங்க என்ன மீன் குழம்பு, கறி, என்ன சைவம் அசைவம் என்ற பாகுபாடு அற்றது சர்க்கரை நோய். அவருக்கு ஒரே ஒருத்தர் தான் எதிரி, குளுக்கோஸ் தான். அந்த குளுக்கோஸ் எதில் எல்லாம் அதிகமாக இருக்கிறது, கார்போஹைட்ரேட் எதில் அதிகமாக இருக்கிறது, அதை தவிர்த்துட்டா போதும். கார்போஹைட்ரேட் அதிகமாக இருப்பது எது, ஒன்று அரிசி, இன்னொன்று கோதுமை. சிறுதானியத்திலே கார்போஹைட்ரேட்டை தவிர்க்க வேண்டும் என்றால் கம்பு, சோளம். மீது சிறுதானியத்தில் இருக்கிற குதிரைவாலி, சாமை, திணை, வரகு, கேழ்வரகு, இதெல்லாம் கார்போஹைட்ரேட் கம்மி. பாசிப்பயிறு, பாசிப்பயிரை முளை கட்டி பாசிப்பயிரை அல்லது பாசிப்பயிரோடு சேர்த்து அந்த உளுந்து வெந்தயத்தோடு ஆட்டிய பாசிப்பயிர் மாவு, அதிலே இட்லி சுட்டு, அதிலே தோசை சுட்டு, பெசரட்டுன்னு ஆந்திராவில் சொல்வார்கள். பாசிப்பயிரில் செய்கிற தோசை, அது இரவில் பாசிப்பயிரில் செய்த தோசை, பாசிப்பயிர் மாவுல செய்த இட்லி. இப்படி இரவில் சிறுதானியத்தில் செய்த உணவு, காலையில சிறுதானிய உணவு அல்லது சாலட், மதியத்திலே இந்த நான் சொன்ன கருப்பு கவுனி அல்லது மணிச்சம்பா ரைஸு. இப்படி உணவை திட்டமிட்டு கொண்டு நல்ல ருசியா சாப்பிடுவதற்கு என்னுடைய மருத்துவ குறிப்பேட்டிலே 14 பக்கம் போட்டிருக்கிறேன். இந்த மருத்துவ குறிப்பேடு சர்க்கரை நோய்க்கு ஒரு பெரிய பைபிள் மாதிரி. அதை ஒன்றை பின்பற்றின போல இது ஒரு பெரிய யூனிவர்சல் அப்ளிகேஷன் உள்ளது, யார் வேணாலும் சாப்பிடலாம். அப்போ என்ன ஆகும், உணவை கட்டுப்படுத்தி விட்டு பேங்கரியாஸுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்றோம். இனிப்பே சேர்க்கறது இல்லை ஒரு 6 மாசத்துக்கு. பேங்கரியாஸுக்கு முழு ஓய்வு கொடுத்து விட்டு இனிப்பனையும் அது கூட
அந்த வெந்தயத்தில் செஞ்ச ஃபெனு, இதை ரெண்டையும் சேர்த்து கொடுத்தால் ஒரு 3 அல்லது 6 மாதத்துக்குள்ள HbA1c 6 அல்லது லெஸ் தேன் 6 வந்து விடுகிறது. கூட கட்டுப்படுத்த வேண்டியது என்ன? உணவு, உடற்பயிற்சி. என்ன பெரிய உடற்பயிற்சி? நடைப்பயிற்சி. 1 மணி நேரம் நடைப்பயிற்சி. நேரமே இல்லைன்னு சொன்னா அப்ப இங்க வாழ்வதற்கு நேரம் குறைஞ்சு போயிடும். ஆக நேரம் எதுக்கு வேணும்? நெடுநாள் வாழ்வதற்கு நேரம் வேணும். அதற்கு என்ன பண்ணணும்? நடைப்பயிற்சி அல்லது எளிய உடற்பயிற்சி. என்னுடைய வெப்சைட்ல போனா யூடியூப்ல லிங்க் கொடுக்கிறார்கள், அதை நீங்க செய்து கொள்ளலாம். அந்த உடற்பயிற்சி என்ன செய்கிறது? பேங்க்ரியாஸை ரீஆக்டிவேட் பண்ணுகிறது. ஆக எளிய உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, சிறுதானிய உணவு, தானிய பச்சை காய்கறிகள், சாலட், இப்படிப்பட்ட உணவு, அதனோட இனிபன் ஃபெனு. என்ன ஆகிறது? மருந்தினுடைய அளவை குறைத்து கொண்டே வந்து மருந்தே இல்லாமல் உணவாலும் உடற்பயிற்சியாலும் கட்டுப்படுத்திக் கொள்ளுகிற ஆற்றலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதோடு அன்றி நீரிழிவினாலே வருகிற சைடு எஃபெக்டுகளில் இருந்து விடுபட்டு விடலாம், ஆரோக்கியமாக வாழலாம். நீரிழிவை பற்றி அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. நீரிழிவை வெல்ல முடியும். நீரிழிவு வெல்வது உங்கள் கையில் இருக்கிறது. உணவும் உடற்பயிற்சியும் மூலிகைகளும் இல்லாமல் நீரிழிவை வெல்ல முடியாது. மருந்தை கூட்டிக் கொண்டே போவதனால் நீரிழிவு குணமாவது இல்லை, கூடிக்கொண்டுதான் போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மருந்தை குறைத்து கொண்டு வருவதுதான் காட்டுகிறது பேங்கரியாஸ் திரும்ப மீள்கிறது என்பது புரிந்து நலமுடன் தமிழ் கூறும் நல்வுலகம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.